இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? சரி, யாரையோ பார்க்க வந்துட்டு போறா. நமக்கு என்ன? சார், என்னப்பா, என்னாச்சு? ஜாமீன் கிடைச்சிருச்சு சார். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சார், எங்க வக்கீல் கிட்ட வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, கவலையை விடுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சார், யார் சார் அந்த பொண்ணு? ஏன் ரொம்ப நேரமா சஞ்சய் பேரை சொல்லி இங்க யார் யாருக்கிட்டே விசாரிச்சுட்டு இருந்துச்சு. அந்த கேஸுக்கு நான் தான் ஜூனியர் வக்கீல். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் தான் நிக்க வச்சிருக்கேன். சாரி சார், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். ஏய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஏய், உன்னதான். நானா? ஆமா, உன்னதான். என்ன பத்தி கேக்குறதுக்கு நீங்க யாரு? நீ எதுக்கு சஞ்சய பத்தி விசாரிச்ச? புருஷனை பத்தி பொண்டாட்டி விசாரிக்காம வேற யார் விசாரிப்பா? வாய மூடு. இத நீங்க என் மாமனாரன்ற உரிமையில தானே சொல்றீங்க? ஏய், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தானே போனேன். இப்ப என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன, அந்த சூனியக்காரங்க கிட்ட பணம் வாங்கிட்டியா? அட போங்க மாமா, தப்பா யோசிக்கிறதுல கூட சரியா இருக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு பணம் தான் முக்கியம்னா அவங்க கூட எதுக்கு சேரணும்? அவங்க கிட்ட பணம் கிடையாதே. அதுக்கு உங்களை ஸ்ட்ரைட்டா மிரட்டினா நீங்களே நிறைய கொடுப்பீங்களே. பயப்படாதீங்க, இப்ப அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. என் புருஷன் ஜாமீன்ல வெளியே வர போறாரு. அவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. இங்க பார், நீ ஒழிஞ்சு போயிட்டா நாங்க நிம்மதியா இருக்கோம். நீ எதனா கிளம்பி போன? திரும்பவும் வேலையை காட்டுறியா? இப்பவே சரஸ்வதி அம்மா கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாமே. என்ன பாக்குறீங்க? நல்லா வாழ வைக்கிறதுக்கு தான் எல்லாரும் உதவி செய்வாங்க. உங்களுக்கு தான் யாருமே நல்லா இருந்தா பிடிக்காதே. அது உங்க புள்ளையா இருந்தா கூட. இந்த பார், நீ போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் நிம்மதியா இருக்கான். எங்க ஜெயிலியா? இத பத்திலாம் நீ பேசாத. எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லிதான் உங்ககிட்ட சஞ்சய் விட்டுட்டு போனேன். ஆனா அது பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. சஞ்சய் பேசிக்காவே அவன் ரொம்ப நல்லவன். நீங்க கொஞ்ச நாள் சஞ்சய் விட்டு விலகி போய் பாருங்க, அடுத்த நிமிஷமே அவன் மாறிடுவான். என்ன, நல்ல மாதிரி வேஷம் போட்டு மறுபடியும் வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? என் புருஷன் கூட நான் எப்ப வேணா ஒட்டிப்பேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட இருந்து அவனை பிரிக்கணும். அனாவசியமா என்ன கொலகாரனா மாத்தாத. பாத்தீங்களா, சஞ்சய்க்கு உங்களால இதத்தான் கத்து கொடுக்க முடியும். உனக்கு இப்ப என்ன வேணும்? சஞ்சய் தான். சஞ்சய உங்களால மாத்த முடியாது, ஆனா என்னால அது முடியும். அதனால தான் நான் ரீஜாயின் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். சஞ்சய், எப்படி பார்க்க? நடந்ததை நினைச்சு கவலைப்படாதப்பா. இனிமே அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சஞ்சய், உங்களுக்காக காலையில கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். எடுத்துக்கோங்க. இங்க வந்து நின்னுகிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காப்பா. கேட்டா என் புருஷன் அப்படி இப்படின்னு என்னன்னு சொல்றான். ஏய், இங்க பாரு, தேவையில்லாம இன்னொரு தடவை என்ன பார்க்க வந்த நான் கொலகாரன் ஆயிடுவேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் வந்து உயிர் எடுக்காது. போய் தொலை. என்ன புரிஞ்சுதா?
அவன் ஏன் பையன் எப்படி திட்டிட்டு போறான்னு பார்த்தல்ல. போங்க மாமா. மகனுக்கும் மருமகளுக்கும் உள்ள ரொமான்ஸ இப்படிதான் தெருவுல நின்னு பேசுவாங்களா? ஏய், என்ன மாமா நீங்க மருமகளை இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவீங்களா? இதுக்கும் நான் செப்பரேட்டா கேஸ் போடுவேன், ஏய். தெரியும்ல? வா. ஹே, உங்களுக்கு தெரியுமா சூர்யா காலேஜ்ல ரீஜாயின் பண்ணதுக்காக நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, நான் எப்ப ட்ரீட் தரேன்னு ஏய், சொல்லிருந்தேன்? மறுபடியும் எங்க கூட வந்து சேர்ந்திருக்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறதா? இன்னைக்கு விட்டுருங்க. என் கையில காசு எதுவும் இல்லப்பா. வேணும்னா நாளைக்கு மதி இல்ல நடராஜ் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து ட்ரீட் தரேன், ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பா பணம் வாங்கிட்டு வந்து ட்ரீட் வைக்கணும். அதுக்காக விட்டு சத்தியம் பண்ண சொல்லுவீங்க போல இருக்கே. அடி பாவீங்களா, ஒரு சமோசா கேக் கூட நம்பிக்கை இல்லையா? நாளைக்கு சத்தியமா கொடுத்துறேன், ஓகேவா? சரி, இப்ப வாங்க போலாம் கேண்டீனுக்கு. ஹே, நான் தான் நாளைக்குன்னு சத்தியம் பண்ணிருக்கேனே. அதனாலதான் சொல்றேன், இப்ப என்கிட்ட காசு இருக்கு, இன்னைக்கு ட்ரீட் வை, நாளைக்கு திருப்பி கொடுத்துரு. நீ இன்னும் மாறவே இல்லையா? அப்படியே ஏய், தான் சூர்யா, இருக்கியா என்ன? இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படிதான் இருப்பா. சரி வாங்க போலாம். ஆனா ஒரு கேக் சமோசா மட்டும் தான் அலௌட். இது ஓகே உங்க எல்லாருக்கும்? நீ அவளை கிண்டல் பண்றியா? என்னப்பா பண்றது, பட்ஜெட்ல துண்டு விழுந்துட கூடாதுல்ல. கேக்ல பல்லி விழறதுக்குள்ள வாங்க எல்லாரும் கேண்டீனுக்கு போய் சாப்பிடலாம். சரி வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். வெல்கம் பேக் சூர்யா. வெல்கம் சூர்யா. Thank you friends. எல்லாரும் சாப்பிடுங்க. ஏய், கொஞ்சம் இருங்க, யாரும் சாப்பிடாதீங்க இது. என்னாச்சு சூர்யா? அண்ணே இங்க வாங்கண்ணே. என்னம்மா என்னண்ணே இது? வெண்ணிலா கேக்கு? இது எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எது கேக்குற? இதுல ஃபங்கஸ் இருக்கு. யாரும்மா சொன்னா? நான் தான் சொல்றேன். நீ என்ன பெரிய ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? அது கிரீம்மா. யார்கிட்ட சொல்றீங்க? இந்த கேக்கை எப்படி செய்யணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி பத்திரப்படுத்தணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். இன்னும் உனக்கு என்னென்னலாம் தெரியும்னு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லு, நான் கேக்குறேன். வியாபாரத்தை கெடுக்காம போமா. என்னது? மறுபடியும் வியாபாரம் பண்ண போறீங்களா? இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இதை சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? இப்ப போறியா இல்லையா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு துரும்பு கூட வைக்க விட மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன இங்க என்ன பிரச்சனை? அண்ணா, இந்த பொண்ணு அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்குனே. சார், இவர் கெட்டு போன கேக்க வித்துட்டு இருக்காரு சார். கேட்டா என்னையே தப்பா சொல்றாரு சார். பாருமா, நான் தான் இந்த கேண்டீன் ஓனர். டெய்லி ஆர்டர் பண்ணி சரக்கு எடுக்கிறோம். இதுல கெட்டு போகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையே. சார், நான் பேக்கரி கோர்ஸ் முடிச்சவ. இதுல இருக்கிற எல்லாமே எனக்கு அத்துப்படி. இத பேர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, அப்புறம் வா பேசலாம். சார், இத சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகி உயிருக்கே ஆபத்து வரும். ஆமாம்மா, அப்படிதான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? கெட்டு போன பொருளை விக்காதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். உனக்கு வேணா என்ன சாப்பிடாத, போமா. ஏன் இப்படி பேசுறீங்க? ஏய், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, இத நம்ம சும்மா விட கூடாது. என்ன சூர்யா, என்ன ப்ராப்ளம்? இங்க பாருங்க பாருங்க, கெட்டு தம்பி, போன கேக் ஒண்ணும் இல்லாத விக்கிறாங்க. பிரச்சனையை இந்த புள்ள பெருசாக்கி சத்தம் போடுது. இங்க சப்ளை பண்ணதெல்லாம் நல்லதா இருக்கு. இல்ல, இது கெட்டு போன கேக். குடு நீங்க வேணா பாப்போம். வாங்க, பாருங்க. நீங்களே பாருங்க தம்பி. சார், ஃபங்கஸ் வந்திருக்கு சார். இப்ப என்ன? நாங்க காசு கொடுத்து தானே இப்ப வாங்குறோம். என்ன இப்படி கெட்டு போனதை கொடுத்தா எப்படி சார்? ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கேண்டீன்ல ரைட் பண்ணி பார்க்கறப்ப அவங்க பழைய பொருட்களை திரும்பவும் வியாபாரம் பண்றதா நம்ம ப்ரொஃபசர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் தான் முக்கியம். அதனால
பழைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்றோம். நாளையில இருந்து புது ஆட்கள் வருவாங்க. நல்ல கேண்டீனுக்கு நான் பொறுப்பு. रघुपति राघव राजा राम पतित என்னைக்குங்க எலெக்ஷனு? என்னைக்கு எலெக்ஷன் இருந்தா என்ன, இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓசியில சரக்கு வரும், உட்கார்ந்து சாப்பிட்டு போக வேண்டியதுதான். அட பாவிகளா, நீங்கெல்லாம் இப்படி சாராயத்துக்கும் பிராந்திக்கும் விலை போறதுனாலதான் ஜெயிச்சவன்லாம் அவன் இஷ்டத்துக்கு பண்றானுங்க. வெரி குட். இல்லனா மட்டும் இது இந்தியாவிலே பெரிய சங்கமா இருக்குமாக்கும். இது வரைக்கும் ஜெயிச்சவங்க என்ன கீழ்ச்சாங்கன்னு கேக்குறேன். ஜெயிச்சு வர்றதுல ஒரு ஆள் தப்பா செயல்படுறான், இன்னொருத்தன் ஜெயிச்சு வந்தா செயல்படவே மாட்டேங்கிறான். எதுக்கு இந்த சங்கம்? பேசாம களைச்சிடுங்கடா. சங்கங்கிறது நம்ம ஆளுங்களை பாதுகாக்க தான், காட்டி கொடுக்க இல்ல. 2 மணி நேரம் இந்த சங்கத்துல உட்கார்ந்து பாரு, நம்ம ஆளுங்களை எவ்வளவு நார் அடிக்கிறான்னு தெரியும். இதுக்காடா சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன். சங்கத்துல ஜெயிக்கிறவங்களால ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். பேசாம வாங்கி கொடுக்கிற சரக்கு மட்டும் தான் லாபம்னு சாப்பிட்டு போங்கயா. குடியை நீங்க நிறுத்த மாட்டீங்களாடா? இவ்வளவு சொல்றியே, ஏன் நீ நிக்க வேண்டியதானே? நீ நின்னு ஜெயிச்சு நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது பண்ணு. சங்கங்கிறது பெருச்சாலிகளோட கூடாரன்னு எதுலயோ படிச்சிருக்கேன். நமக்கு எதுக்குப்பா, ஓசி குடியே போதும், ஆளை விடுங்கப்பா. அத எப்படி விட முடியும்? நீ தான் தப்பு நடந்திருக்குன்னு சொல்றியே. நான் எப்பயா சொன்னேன்? இப்பதான் ஊழல் பெருச்சாலிங்கன்னு சொன்னியே. அடப்பாவி, என்ன வச்சு உன் கருத்தை சொல்றியா? பரவாயில்ல, சொல்லிட்டு போ. இத பாருப்பா, ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. தேன் எடுத்தவன் புறங்கையே நக்கத்தான் செய்வான். சங்கத்துல ஊழல் நடந்திருக்கு, தைரியம் இருக்கிற நியாயவாதிங்க போராட்டம் பண்ணுங்க. சரக்கு அடிக்கிற யதார்த்தவாதிங்க ஏன் கூட வாங்க, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். என்ன நான் சொல்றது? இரு. அண்ணா, உள்ள ஒரே பிரச்சனையா இருக்குண்ணே. என்னடா ஆச்சு? இப்ப தலைவரா இருக்கிறவரு ஒண்ணுமே செய்யலையானே. அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? இவரை நாம தான் ஜெயிக்க வச்சோன்னு எல்லாருக்கும் தெரியும்னே. சரி, அதை நீ விடு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. அண்ணே, எல்லாரும் உள்ளார வாங்க. வணக்கண்ணா. வணக்கண்ணே. வணக்கம். இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கண்ணே. 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 வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. நம்ம சங்க தேர்தல் தேதி இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலாமா? நீங்களே சொல்லிடுங்க. சரி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சங்கத்தோட தேர்தல் வர 21ஆம் தேதி நடக்க போகுது. விருப்பப்படுறவங்க வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஏற்கனவே இருந்தவங்க பண்ணின ஊழலை பேசி ஃபைனல் பண்ணிட்டு அப்புறமா தேர்தலை பத்தி பேசுவோம். அதுக்கான நேரம் இது இல்லைங்க. அப்ப நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இத பாருங்க, தேர்தல்ல உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஓட்டு போடாம உங்க கோபத்தை காட்டுங்க. அந்த போங்காட்டெல்லாம் இங்க வேண்டாம். பழைய தலைவர் பண்ண தப்பெல்லாம் தட்டி கேப்பன்னு சொல்லிதான் புதுசா வரவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்துறாங்களா? ஒண்ணு விலை போயிடுறாங்க, இல்லைன்னா பழைய தலைவர் என் நண்பரு அப்படின்னு கூட்டு கலவணி ஆயிடுறாங்க. இத பாருங்க, சும்மா ஊழல் ஊழல் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்ன ஊழல் நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட நிரூபிங்க. தப்பா இருந்தா தண்டனையை நாங்க ஏத்துக்கிறோம். இத பாருங்க, நான் உங்க முன்னாடி கணக்கு ஒப்படைக்கிறேன். அதுல ஏதாவது டவுட்னா அப்புறமா கேளுங்க. நீ என்ன கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இத பாருங்க, முதல்ல கணக்கு வழக்க பார்ப்போம். அதுல ஏதாவது குறை இருந்தா நிச்சயமா நாம கேட்போம். அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். எலெக்ஷனை நல்லபடியா நடத்த விடுங்க. அதுதான் ஜனநாயகம். சரி, நான் கிளம்புறேன். வரேன்.
துரணே கொஞ்சம் இருங்கண்ணே. தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. ஊர்ல இருந்து எப்போ வந்த? 2 நாள் ஆச்சுனே. இன்னும் 1 மாசத்துக்கு இங்க தான். அப்படியே நம்ம சங்க எலெக்ஷன்ல ஓட்ட போட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறனே பெரியம்மாவை பார்க்கணும். எப்போ வரட்டும்? அது வந்து என்னண்ணே என்னாச்சு? அவங்க கதிரண்ண வீட்டுல இருக்காங்க. என்னண்ணே திடீர்னு? இல்ல கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. சரின்னு அனுப்பிச்சு வச்சேன். நல்ல விஷயம் தானே. சரி சுந்தரணி வீட்டுல தானே இருக்காங்க. நான் போய் பாத்துக்கிறேனே. வரனே. சரி கிளம்புறனே. என்ன பிந்து நீ அவங்க கூட ஒன்னா இருந்தா அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகத்தெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே, இனிமேல் அவங்க வீட்டு பக்கம் நீ திருப்பி கூட பார்க்க முடியாது. என்ன பிந்து? இல்ல, நான் உங்க மேல பாசம் வச்சு பழகுற மாதிரி தான் நீங்களும் தப்பா நினைச்சிட்டேன். சரி பரவாயில்ல. சூர்யா வீட்டுல நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்ளோ நாளும் நீங்க என் கூட பழகிருக்கீங்க, அப்படிதானே? சொல்லுங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல பிந்து. கல்யாணமாகி ரொம்ப நாளா கவிதா கிட்ட கூட சொன்னது கிடையாது. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன். ஆனா உன்னை பார்த்த உடனேயே என் வாழ்க்கை லட்சியம் எல்லாம் என் பெரியம்மாவை பழி வாங்குறதான்னு சொன்னேன். எப்படி உன்னை நம்பினதுனால தானே? அது என்னமோ சீக்கிரமா நடக்கணும். அதுக்கான சோர்ஸ் கட் ஆகுறப்போ அப்ப நான் கோவத்துல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத பிந்து. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, ஒரு சின்ன ஆதங்கம், அவ்வளவுதான். சரி பிந்து, நான் அவசரமா கம்பெனி வேலையா வெளியில போக வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு ஈவினிங் வரேன். என்ன இது? ஏன்னு கேட்டா பின்ன உங்களுக்கு என்ன பதில் வேணும் அத மட்டும் சொல்லுங்க. யார் வந்துட்டு போனது? சந்தேகப்படுறீங்கல்ல? வீட்டுக்குள்ள சிகரெட் கிடக்குது பிந்து. என்னையவே சந்தேகப்படுறீங்கல்ல? வேண்டாம், இதுக்கப்புறம் நான் எதையும் சொல்லி உங்ககிட்ட என்ன நிரூபிக்க முடியாது. ஏன் நிரூபிக்கணும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பிந்து 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 சொல்ற கேளு. பிந்து பிந்து கதவு தர பிந்து. ஐயோ பிந்து சாரி பிந்து, கதவு தர பிந்து, கதவு தர பிந்து. பிந்து பிந்து கதவை தர பிந்து. இதுக்கு மேல நான் உயிரோட வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ஐயோ பிந்து, இந்த செகண்டே நான் செத்து போறேன். பிந்து நான் உன்னை நம்புறேன் பிந்து, கதவை தர பிந்து. ஐயோ சொன்னா கேளு பிந்து. நீங்க சந்தேகப்பட்டதுக்கு அப்புறமாவும் நான் இவ்ளோ நேரம் உயிரோட இருக்கேன் பாருங்க, அதுவே பாவம். ஐயோ பிந்து பிந்து கதவை தர பிந்து. பிந்து வேணாம் பிந்து. பிந்து சொன்னா கேளு. பிந்து கேட்க போறியா இல்லையா? கதவை தர பிந்து. பிந்து கதவை தர. பிந்து கதவை திறக்க போறியா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் டெட் பாடி உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்து உங்க கையால நீங்களே அடக்கம் பண்ணிடுங்க. ப்ளீஸ் பிந்து, ப்ளீஸ் ப்ளீஸ் மா, கதவை தரமா, சொன்னா கேளு. நான் சாக போற கடைசி நிமிஷத்துல சொல்றேங்க, சத்தியமா உங்களை தவிர வேற எந்த ஆம்பளையோட விரல் நுனி கூட என் மேல பட்டதில்ல. உங்களையே நினைச்சிட்டு இருந்த ஒருத்தி, உங்களுக்காகவே வாழ்ந்தவ, உங்களுக்காகவே செத்து போறேன். பிந்து நான் உன்னை மீறிய வச்சிருக்கமா. பிந்து
நீ இப்ப கதவை திறக்கல நானும் செத்து போயிடுவேன். பிந்து நீ வரப்போறியா இல்லையா? பிந்து கதவை திறக்க போறியா இல்லையா?